Hey, this is Venkat for venkafin.com. We like other health insurance, pure term insurance, mutual fund, early term plan, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க. நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். தயவு செய்து என்னோட வீடியோ பார்த்துட்டு எதுலேயும் முதலீடு பண்ணலாம். இது எனக்கு எப்படி கன்சல்டிங் பண்ணுவாங்கன்னா, யாராவது சொல்லியிருக்கிறாங்க, இல்லாட்டி ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இல்லாட்டி இன்வெஸ்ட் பண்ண போனேன், இந்த ப்ராடக்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, என்னுடைய அசெட் அலோகேஷன், என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இது வந்து எந்த கேட்டகரியில் வந்து சேரும், இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, ரிஸ்க் என்னங்கிறதான் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுட்டிங்களா? கிராமத்துலேருந்து பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எஜுகேட்டடாக இருக்கவங்களுமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் இதை போட்டிருக்கிறதுனால எனக்கு இதுக்கு சம்மந்தம்னு நினைக்கிறாங்க. கிடையாதுங்க. ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்னா மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நான் பண்ணுறேன். இது என்னுடைய நாலேஜுக்கு பண்ணுறேன், உங்களுக்கும் அதில் நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அவ்வளோதான். சரிங்களா? இதுலேயுமே முதலீடு பண்ணுறதுல ரிஸ்க் இருக்கும், அதை யோசிச்சுட்டு செஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆல்ஃபா வெல்த் ஆஃபர்ட் பை கேனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இதில் யூலிப் பிளானுங்கனால இந்த டிஸ்க்ளைமரை படிக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. தமிழில் சொல்கிறதுனால இந்த டைமை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க நிறைய பேர். இந்த டிஸ்க்ளைமரை புரிஞ்சுக்கோங்க. எதுலேயுமே யோசிச்சுட்டு பண்ணுங்க ஜி, யோசிக்காமல் பண்ணாதீங்க. திங்க் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எந்த ப்ராடக்ட்னாலும் தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா என் மூலயமா வாங்குறவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? ஒருத்தர் மாருதி ஜிம்னியை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறாரு. மாருதி கார் வாங்கினவங்கள அவளை ஃபோன் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நமக்கு ஃபோன் வருது. அதனால தான் பயமாக இருக்குது வீடியோ போடும் போது. இருந்தாலும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம், விஷயத்தை சொல்லிட்டு சொல்கிறோம். கன்சல்டிங் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் இதையுமே யோசிச்சுட்டு செய்யுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸை கரெக்டாக செஞ்சுட்டு பண்ணுங்க, தப்பு கிடையாது. நல்லா இருங்க. சரிங்களா? இந்த பிளான் பார்த்துடலாமா? ஆல்ஃபா வெல்த்ங்கிற கேனரா ஹெச்எஸ்பிசி ஆஃபர் பண்ணுற ப்ராடக்ட் லிங்க்டு இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். ரொம்ப கிளீனாக போட்டிருக்காங்க. லிங்க்டு பிளான் என்ன? மார்க்கெட் லிங்க்டு. நீங்கள் கட்டுற ப்ரீமியத்தில் ஒரு பர்சன்டேஜை கொண்டு போய் அவன் ஈக்விட்டியில், அதாவது மியூச்சுவல் ஃபண்டில், அவங்க ரன் பண்ணுற ஒரு சில மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறாங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு லிங்க், அதாவது சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன? இதில் வந்து நல்ல காசும் வரலாம், கொஞ்சம் நெகட்டிவ்லையும் போகலாம், நல்ல மாடரேட்டாகவும் வரலாம். அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் என்ன அட்வான்டேஜ்? லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கிற பிளானில் போய் முதலீடு பண்ணும்போது ஒரு லைஃப் கவர் கேரண்டியாக நமக்கு கிடைக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். அண்ணன் பார்த்துக்குங்க. என்னடா அது இப்படி விட்டு இவ்வளோ ஆயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. லைஃப் பெனிஃபிட்ஸ் சரி, நான் சொல்கிறத பார்த்துக்கோங்க. பிக்சல் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கிடுங்க, அவசரத்தில் இருக்கிறேன் நான். ஹோல் லைஃப் பிளானாகவும் வாங்கிக்கலாம். லைஃப் கவர் அப் டு 99 இயர்ஸ். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், அதாவது ஃபண்டை வந்துட்டு நீ ஈஸியாக வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு பிளான் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அது நிறைய 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் மார்டாலிட்டி சார்ஜஸ், அதாவது மார்டாலிட்டி சார்ஜஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்டில், அதாவது யூலிப் பிளானாக கொடுக்குறாங்க, ஆனால் லைஃப் கவர்னு கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு சார்ஜ் எடுப்பான். அந்த சார்ஜை மெச்சூரிட்டி அப்போ ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். அது கண்டிஷன் சப்ளைன்னு போட்டிருக்காரு. அது வரை அப்புறம் என்கிட்ட கேட்காரங்க கொடுக்கலன்னு. ஓகே, மறுபடியும் பிளானை பார்த்துருவோமா? லைஃப் கவர், அதாவது இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் பாலிசி டேர்ம் வந்து லைஃப் கவர் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் மல்டிபிளில். அதான் சம்ம ஷூடுன்னு போட்டிருக்கோம். அது போக லைஃப் டைமும் அந்த லைஃப் கவர் இருக்கும். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. 3 பிளான் ஆப்ஷன் இருக்குது. ஆல்ஃபா இன்வெஸ்ட் ப்ளஸ், ஆல்ஃபா ப்ரீமியம் ப்ளஸ், ஆல்ஃபா லைஃப் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க அந்த பாலிசி டாக்குமெண்ட் இருக்கும், பார்த்துக்குங்க. லாயல்ட்டி எடிஷன்ஸ், வெல்த் பூஸ்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சரிங்களா? அதாவது ரொம்ப நாள் அதில் முதலீடு பண்ணி அந்த ஃபண்ட் அதிலேயே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வெல்த் பூஸ்டர்லாம் சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஃபீச்சர். இதில் ரிட்டர்ன் ஆஃப் மார்டாலிட்டி சார்ஜஸ், இது ஒரு நல்ல விஷயம் தான். மார்டாலிட்டி சார்ஜஸ் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சார்ட் போட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறோம், நீங்கள் செலக்ட் மியூச்சுவல் ஃபண்டில். சரிங்களா? அது போக ஒரு ஃபீஸ் எடுப்பாங்க, மார்டாலிட்டி ஃபீஸ். அதாவது மெச்சூரிட்டி இப்போ 100% கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. கண்டிஷன் சப்ளை. அப்புறம் வித்ட்ராவலுக்கு வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி வச்சிருக்காங்க. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஆப்ஷன், மைல்ஸ்டோன் வித்ட்ராவல் ஆப்ஷன் மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்காங்க. 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். எனக்கு தெரிஞ்சது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு மாதம் மாதம் வந்துற மாதிரி, இல்லை இயர்லி வந்துற மாதிரி, மிச்சத்தை மாத்திரம் ஃபண்டில் இருக்கும். ரிட்டர்ன் ப்ரொடெக்டர் ஆப்ஷன் ஒன்று சொல்கிறாங்க, ஆர்பிஓன்னு சொல்லிட்டு. அதாவது மேபி நீங்கள் முதலீடு பண்ண கேபிட்டலாவது சேஃபாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது 2 மாத்திரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேங்க. மேலே நம்பர் இருக்குது, கன்சல்டிங் பண்ணுறதா இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ஃபா இன்வெஸ்ட் ஆப்ஷனில் வந்து மினிமம் 70 வயசு இருக்கவங்க வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பாலிசி மெச்சூரிட்டி ஏஜ் வந்து அவங்களுக்கு மினிமம் 80 வயசாக இருக்கும். 18 to 25 வந்துட்டு மெச்சூரிட்டி ஏஜ். மேலே இருக்கிறது வந்து மினிமம் ஒரு வயசில் 0 ஏஜ்லேருந்து 70 வயசு இருக்கவங்க வந்து அல்ஃபா இன்வெஸ்ட் ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏஜ் லிமிட் சொல்கிறேன் நான். இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மினிமம் 1,50,000 per annum இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இயர்லி. ஹாஃப் இயர்லினா எவ்வளோ?
குவார்டர்லினா எவ்வளோ, சிங்கிள் ப்ரீமியம்னா எவ்வளோன்னு போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன், அதாவது ஆல்ஃபா ப்ரீமியம் ஆப்ஷனில் வந்துட்டு ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கவங்களுக்கு தான் அது கொடுக்குறோங்கிறாங்க. மேலே இருக்கிற மாத்திரம் பாருங்கள், 18 to 50 இருக்கவங்க தான் அது ஆல்ஃபா ப்ரீமியம் ப்ளஸ்ங்கிற பிளானு. அது ஒன்றும் இல்லை, ஆர்ஓபி ப்ராடக்ட், அது வேற ஒன்றும் இல்லை. இதுலேயுமே மினிமம் 1.5 லட்ச ரூபா இருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சாரி, ப்ராடக்ட் ஆரம்பிக்கலாம். ஆல்ஃபா லைஃப் பிளஸ், இதுதான் ஹோல் லைஃப் பிளான் சொல்லியா, 100 வருஷமா உங்களுக்கு லைஃப் கவர் கொடுத்துறோம். 18 வயசுலேருந்து 70 வயசு இருக்கவங்களுக்கு வந்துட்டு லைஃப் கவர். அவருடைய மெச்சூரிட்டி, அந்த ப்ராடக்ட் மெச்சூரிட்டி வந்து 100 வயசு இல்லாட்டி whenever that person passes away. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் எஸ்டிபி மாத்திரம் நான் சொன்னேன், நான் ரிட்டர்ன் ப்ரொடெக்டர் ஆப்ஷன், இது மாத்திரம் என்ன பெனிஃபிட்னு கரெக்டாக கேட்டுக்கோங்க. மற்றபடி நீங்கள் போய் ரொம்ப டீப்பாக போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்துருவோமா? ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடாது, வேலை பார்த்தேன்னா நீங்கள் தான் டார்கெட் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு. மகேஸ்வரி இந்த அக்கா பேர், சரி அக்கான்னா மன்னிச்சுக்குங்க, மேடம்னு சொல்லிடுவோம். ஒரு சில பேர் லோக்கலாக பேசுகிறாம்பாங்க. மேடம் வந்து 40 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக ஒரு ஃபினான்ஷியல் பிளான் நினைக்கிறாங்களாமா. அவங்க வந்துட்டு வருஷம் வருஷம் 2 lakh பே பண்ணுறாங்க 20 இயர்ஸ்க்கு, அதாவது பிபிடி, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 20 இயர்ஸ். லைஃப் கவர் வந்துட்டு இன்டூ 10 அப்படின்னா 2 lakh ஃபர்ஸ்ட் ப்ரீமியம்னா இன்டூ 10, 20 lakh லைஃப் கவர் கிடைக்குது. அவங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட் எப்படி இருக்குன்னு போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வருஷம் வருஷம் எவ்வளோங்க கட்டுறாங்க? 2 லட்ச ரூபா. அப்போ டோட்டலாக ஓவர் பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ் 40 லட்ச ரூபா கட்டியிருக்காங்களா? சம்மர் ஷூட் அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா 20 லட்ச ரூபா ஃபேமிலிக்கு போகணும். 100வது வயசுல எவ்வளோ 8% சிஏஜிஆர்னா எவ்வளோ கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. 100வது வயசுல 4% சிஏஜிஆர்னா எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது எப்போ? 40 வருஷத்துல, 60 வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. அண்ணே, இப்படி நீங்கள் இதை பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 20 இயர்ஸில் என்ன மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் காமிக்கும், அதுவுமே சப்ஜெக்ட் டு ரிஸ்க் தான். சரிங்களா? இருந்தாலும் இந்த எக்ஸாம்பிளில் போட்டிருக்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா 40 வயசில் முதலீடு பண்ணுறீங்கன்னா 60 65 வயசுலையாவது நமக்கு அப்போ தான் தேவைப்படும் ஃபண்டு, ஏதாவது ரிட்டையர்மெண்ட் பிளான் மாதிரி பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அதே இது அவங்களுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 30th பாலிசி இயரில் வந்து தே பாஸ் அவே அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? சம்மர் சூடு 20 லட்சம் கிடைக்கும். டெத் பெனிஃபிட் வந்துட்டு அந்த டைமில் பாருங்கள், 30 வருஷத்தில் 2 லட்ச ரூபா 40 லட்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 20 வருஷத்தில். அடுத்த 10 வருஷத்தில் தே பாஸ் அவே, இந்த சம்மர் சூடு 20 லட்சமும் கிடைச்சிரும். டெத் பெனிஃபிட் வந்துட்டு 1,78,90,90,000 கிடைக்கும். அதாவது 8% இருந்துச்சுன்னா. 4% சிஏஜிஆரில் க்ரோத் ஆச்சுன்னா 77,75,000 கிடைக்கும். ஐ பிலீவ் ஹையஸ்ட் ஆஃப் எனிதிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று சம்மர் ஷூட் 20 lakhs ஹையஸ்டாக இருந்தால் அதை கொடுத்துருவாங்க, இல்லாட்டி ஃபண்ட் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கிறத கொடுத்துருவாங்க. as simple as that. whenever the person passes away, ஹையஸ்ட் ஆஃப் வாட் எவர் இஸ் அவைலபிள் அதை கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அதுதான் பெனிஃபிட். அவ்வளோதாங்க. இதில் வந்துட்டு தவறுகள் ஏதாவது பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்குங்க. நீங்களும் உங்களோட டியூ டெலிஜென்ஸை பண்ணிக்கோங்க. மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, தமிழ் மக்கள் நமக்கு ஒரு சில பேர் கன்சல்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ சம்ஹவ் லைஃப் இஸ் கோயிங் ஆன். தேங்க்யூ ஸோ மச். மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இது எதுக்காக பண்ணுறேன்னு சொல்லிடுறேன் முன்னாடியே, ஏன்னா உண்மையாகவே ஒரு நியூஸ் தாங்க. இங்கே பார்த்தீங்களா நம்ம சைட்டு அண்ணன் பாருங்க, பிஎஃப்எஸ்ஐ செக்டரை விடுறதில்லைன்னு சொல்லிட்டு ஐ லான்ச் ஆன்லைன் மேகசின் கால் பிஎஃப்எஸ்ஐ சிஇஓ. இன்னைக்கு தான் ப்ராடக்ட் லான்ச் ஆகுது. எப்போவுமே ப்ராடக்ட் லான்ச் பண்ணோன்னே வீடியோ பண்ணும் போது ஒரு சில மைனர் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். அதனால தான் நான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி பண்ணேன். அதில் வார்னிங்னு போட்டிருக்கிறேன். நியூஸாக ரிலீஸ் பண்ணும் போது கூட நம்ம ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்கு வார்னிங்னு போட்டு கீழே டிஸ்க்ளைமர் போட்டிருக்கிறேன். வேணா லிங்க்கை கீழே போடுறேன், க்ளீனாக போய் படித்து பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஓகே, இதில் வந்து நிறைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம நியூஸ் ஆர்டிக்கல் அதெல்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்க, எந்தெந்த ஃபண்டில் போய் முதலீடு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. கேனரா ஹெச்எஸ் வந்து ஒரு 8 ஃபண்ட்ஸ் இப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க இப்போதைக்கு. ஈக்விட்டி 2 ஃபண்டுன்னு ஒன்றுன்னு சொல்லிட்டு அதில் ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன் இருக்குங்கிறாங்க. க்ரோத் ப்ளஸ் ஃபண்டு, பேலன்ஸ்டு ஃபண்டு, அதில் மாட்ரேட் ரிஸ்க், பேலன்ஸ் ஆஃப் ஈக்விட்டிஸ் அண்ட் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டெப்ட் ஃபண்ட்லாம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மாத்திரம் லோ டு மாட்ரேட் ரிஸ்க்கும், அதில் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மாத்திரம் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறாங்க. லிக்விட் ஃபண்டு, வேல்யூ ஃபண்ட் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் இருக்குது, அதில் டைனமிக் அசெட் அலோகேஷன் பண்ணுறோங்கிறாங்க. இந்தியா மல்டி கேப் ஈக்விட்டி ஃபண்ட் இருக்குது, அதில் வந்துட்டு லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு எல்லா கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ தட் இஸ் இட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்குங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னுலாம் சொல்கிறது இல்லை, மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க ஜி. ஒரு 4 பேர் ஏதோ 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 பேசுகிறாரு, இவர்கிட்ட போய் காசு கொடுத்து கேட்டுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால லைஃப் இஸ் கோயிங் ஆன். எதுலையுமே மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஏன்னா பழைய வீடியோ ஒருத்தர் ஏதோ பார்த்துட்டு அந்த வீடியோ நான் சார் யாராவது சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனையே கிடையாது. என் வீடியோ பார்த்துட்டு டிசிஷன் எடுக்கிறது வந்துட்டு நீங்கள் படித்து பாருங்கன்னு சொல்கிறேன்.
எங்கிட்ட நீங்கள் கன்சல்டிங் பண்ணுறது உங்கள் விருப்பம். நீங்கள் பாருங்கள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, ரிஸ்க் என்ன, நம்ம இவ்வளோ முதலீடு பண்ண போகிறோம், அதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். தெரியாமல் எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு ஜெனியூனான கன்சல்டிங் வேணும், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணோன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. தமிழ் வாழ்க. எதையாவது ஒன்று அடிச்சு விட வேண்டியதானே.